ஆமே. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்கள் பிளக்கிறதும் கன்மலைகள் உடைகிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. ஆமே. இன்னொரு விசை கூட அந்த 11வது வசனத்தை இன்னொரு விசை கூட நம்ம வாசிக்க போறோம். மேல மட்டும் வாசிக்கலாம். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 74வது நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்துவம், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக நில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக நில் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஊழியம் செய்ய வேண்டிய தீர்க்கதரிசி, இன்னும் லட்சங்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய ஒரு ஊழியக்காரன். இந்த ஊழியக்காரனுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. இந்த ஊழியக்காரன் செய்ய வேண்டிய ஊழியம் நிறைய இருக்கிறது. ஆனா இவனுடைய வாழ்க்கையிலே வந்த ஒரு மிகப்பெரிய சோர்வு வந்து இந்த மனுஷனை ஒரு இடத்துல ஒதுங்கி வெளியவே வர முடியாம அவனை வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டுருச்சு. அப்பதான் ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசிக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருது. நீ உள்ளே படுத்து கிடக்க வேண்டிய ஆள் அல்ல, நீ உள்ளே இருக்க வேண்டிய ஆள் அல்ல, நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் தருகிறார். நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக நில். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அடங்கி கிடக்க வேண்டியவர்கள் அல்ல, நீங்களும் நானும் மறைந்திருக்க வேண்டியவர்கள் அல்ல, நீங்களும் நானும் ஏதோ ஒரு காரியத்தினால் கட்டப்பட்டு இருக்க வேண்டியவர்கள் அல்ல. கர்த்தர் இன்று கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்களையும் என்னையும் அவர் வெளியே கொண்டு வருவேன் என்று கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புகிறேன், அந்த மன அழுத்தத்திலிருந்து சீக்கிரமாய் ஆண்டவர் வெளியே உங்களை கொண்டு வருவார். அந்த சோர்வில் இருந்து ஆண்டவர் சீக்கிரமாய் உங்களை வெளியே கொண்டு வருவார். அந்த அவமானத்தில் இருந்து ஆண்டவர் சீக்கிரமாய் வெளியே கொண்டு வருவார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் இதிலிருந்து வெளியே வர முடியாது, நான் இதிலிருந்து வெளியே வர மாட்டேன், எத்தனை வருஷமா இதுக்குள்ள நான் கட்டப்பட்டு கிடக்கிறேன், நான் எத்தனையோ காரியத்திலிருந்தெல்லாம் வெளியே வந்திருக்கிறேன், ஆனா இந்த பிரச்சனையிலிருந்து நாம் வெளியே வர்றதுன்றது கூடாத காரியம்னு பிசாசு உங்களிடத்துல பேசிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உன்னை அந்த சூழ்நிலையில் இருந்து நான் வெளியே கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க முழு பலத்தோடு, பிரதர் இது உங்களுக்கான தீர்க்க தரிசனமான வார்த்தை, சிஸ்டர் இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆண்டவர் உங்க குடும்பத்தை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவார். உங்க பிள்ளைகளை அந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். உங்களை ஆண்டவர் இன்றைக்கு தட்டி கொடுத்து கர்த்தர் பலப்படுத்தி கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். வெகு சீக்கிரத்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய சகல முயற்சிகளையும் பரலோகம் உங்களுக்காக எடுக்க போகிறது. தேவன் உங்களுக்காக கர்த்தர் எடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா
நம்மை வெளியே கொண்டு வருகிற கர்த்தர். நம்ம உள்ள அடைஞ்சு கிடக்கிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. நம்ம ஒடுங்கி போய் இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை நான் வெளியே கொண்டு வருவேன். சிறைச்சாலையிலே யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, அந்த சிறைச்சாலையிலே அடைபட்டு கிடந்த அவனுடைய வாழ்க்கை, இதிலிருந்து வெளியே வர முடியுமா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதான் தன்னுடைய சொப்பனத்தை அறிவித்த பானபாத்திரக்காரனை பார்த்து, நீ ராஜாவினிடத்துல போய் நிற்கும் போது என்ன நினைச்சுக்கோ அப்படின்னு சொன்னா அந்த மனுஷன் மறந்துட்டான். அப்போ எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பும் போது யோசேப்புக்கு ஒரு கற்பனை இருக்கலாம். சோ இன்னைக்கு ஒருவேளை அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் ராஜாவினிடத்துல சொன்னா, இன்னைக்கு அழைப்பு வராதா, இன்னைக்கு வெளியே போக மாட்டோமா, இப்படி எதிர்பார்த்து எதிர்பார்த்து ரொம்ப சோர்ந்து போயாச்சு. ஆனா ஒரு நாள் நினையாத நேரத்திலே அரண்மனையிலிருந்து ஆட்கள் வந்து சிறைச்சாலையிலே அடைபட்டு கிடந்த அந்த யோசேப்பை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்ததும் அல்லாமல் அவனுக்கு கர்த்தர் மகிமையாய் ஆசீர்வதித்தார். கர்த்தர் அந்த ராஜ்யத்திற்கே தலைவனாய் கர்த்தர் நிறுத்தினார். இன்றைக்கு யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் நேருக்கு நேர் கர்த்தர் பேசுகிறார், இல்ல மகனே, இல்ல மகனே, இதுல நீங்க மூழ்கி போக மாட்டீங்க, இதுல நீங்க மூழ்கி போக மாட்டீங்க. கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை இதிலிருந்து வெளியே கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆமென், thank you Jesus, hallelujah. ஆண்டவர் இன்னைக்கு கிருபையாய் திருவிழம் பற்றுகிறார். நீ வெளியே வா, நீ வெளியே வா. சோர்ந்து போய் இருந்த தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். முற்றிலுமாக அந்த தீர்க்கதரிசியை அடைபட்டு விட்டார். இனி வெளியே வரக்கூடிய ஒரு பலன் அவரிடத்துல சுத்தமா இல்லை. அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளும். ஏன் அப்படின்னா, என்னுடைய பிதாக்களை பார்க்கணும் நான் நல்லவன் அல்ல. இனி நான் ஊழியம் செய்யறதுக்கு நான் விரும்பல. இனி நான் மற்றவங்களுக்கு முன்னாடி உபதேசம் பண்றதுக்கு நான் விரும்பல. நான் மற்றவங்களுக்கு முன்னாடி போய் என்னுடைய முகத்தை காண்பிக்கிறதுக்கு நான் விரும்பல அப்படின்னா, அந்த தேவனுடைய ஊழியர் தன்னை ரொம்ப ஷையா அவர் நினைக்கிறாரு. அவர் மற்றவங்களுக்கு முன்னாடி முகத்தை காண்பிக்கிறதுக்கு அவர் வெட்கப்படுறாரு, ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறார். இல்ல நான் வெளியே வர முடியாது, என்ன வெளியே கொண்டு வராதீங்க, இதுக்கு உள்ளேயே என்ன சாகடிச்சா பரவாயில்ல, இங்கேயே நான் செத்து போனா பரவாயில்ல, வாழ்றதற்கு விரும்பல. அந்த மனுஷி என்ன சாகடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சாகடிச்சிருங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உனக்கு வெளியே வருவதற்கு விருப்பமே இல்லைன்னாலும், உன் முகத்தை வெளியில யாருக்கும் காமிக்க வேண்டான்னு நீ நினைச்சாலும், இல்ல இனி நான் வெளியே நான் என்ன செய்ய போறேன்னு நீ நினைச்சாலும், கர்த்தராகிய ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், இல்ல நீ வெளியே வந்துதான் ஆகணும், உன்னை நான் வெளியே கொண்டு வருவேன். உனக்காக ஒரு மிகப்பெரிய மகிமையான ஊழியம் காத்து கொண்டிருக்கிறது, உனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. நீ அடைஞ்சு போய் மரணம் அடைகிறதற்கு உன்னை நான் அழைக்கல, அதற்காக உன்னை நான் தெரிந்து கொள்ளல. நீ வெளியே வரணும். இந்த சூழ்நிலையை தாண்டி வெளியே வா, இந்த வியாதியை தாண்டி நீ வெளியே வா, இந்த மரண போராட்டத்தை தாண்டி வெளியே வா. கர்த்தர் ஆமென், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ளே அநேகர் ஆச்சரியப்படுவார்கள், இவன் வெளியே வரமாட்டான், இவன் வெளியே வரமாட்டா, இவளுடைய கதை அதோட முடிஞ்சிருச்சு, இனி வெளியில பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுகிற நிறைய பேர் உங்களை பிரமிச்சு பார்ப்பாங்க, ஆச்சரியமா பார்ப்பாங்க. இந்த பிரச்சனையிலிருந்து மகனே கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார், மகளே ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். படுக்கையில கிடக்கிற இவன் இனி எழும்ப மாட்டான்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் இன்னைக்கு நேருக்கு நேர் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை வெளியே கொண்டு வந்து அநேகருக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்துவேன். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு இந்த முழங்கால் வலிக்க வலிக்க கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். இப்போ ஆண்டவரால் அனுப்பப்படுகிற ஒரு பெரிய தயவு, ஒரு இரக்கம் இப்பொழுது ஆமென், என்னுடைய பிள்ளையை வெளியே எடுத்துக்கொண்டு வாரும், அந்த வாலிப தம்பியை வெளியே கொண்டு வாரும், அந்த தங்கச்சியை வெளியே கொண்டு வாரும், அந்த தகப்பனார தாயார முடங்கி படுத்து கிடக்கிற அந்த பிள்ளைக்கு இப்போ ஒரு பலன் உண்டாவதாக, ஒரு தைரியம் உண்டாவதாக, ஒரு அபிஷேகத்தினுடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக. Thank you Jesus, thank you Jesus. அக்கினி 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 அபிஷேகம், தடைகளை உடைக்கிற அபிஷேகம், கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம், சரீரத்திலே இருக்கிற வியாதிகளை சுகமாக்குற தேவனுடைய மகிமை இப்பொழுது அந்த சரீரங்களிலே பாய்ந்து ஹalleluya ஆமென்.
வெளியே கொண்டு வரட்டும், வெளியே கொண்டு வரட்டும். ராகாலம் தேனர ஹதலர ஹோரஹத ரம்தன மோரஹதலர சேதரலரமா. ஆமென். இந்த ஜெபத்தை ஆண்டவர் வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மை ஒன்றிணைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்க பண்ணுகிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக நில், கர்த்தருக்கு முன்பாக நில். நீங்கள் எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கும் போது, என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். என் ஜனங்களே, ஆமென், நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அப்போ நம்முடைய ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையை எங்க இருந்து வெளியே கொண்டு வருவாராமா? பிரேத குழியிலிருந்து வெளியே கொண்டு வருவாராமா. பிரேத குழிகளிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். கர்த்தர் சவால் விட்டு ஆண்டவர் சொல்றாரு. என்ன ஆண்டவர் சவால் விட்டு சொல்றாருன்னா, எப்பா நீங்க பயன்படாதீங்க, நான் உங்களை பிரேத குழிகளை திறந்து உங்களை நான் வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னா, மண்ணு போட்டு மூடிட்டாங்க, பெட்டியில வச்சு க்ளோஸ் பண்ணி உள்ள குழிக்குள்ள இறக்கி மண்ணை போட்டு மூடிட்டாங்க. ஒரு மனுஷனை அடக்கம் பண்ணுனாங்கன்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு மனுஷனை அடக்கம் பண்றாங்கன்னா பெட்டிக்குள்ள வச்சு குழியில இறக்கி மண்ணை போட்டு மூடிட்டு அத்தனை பேர் வீட்டுக்கு வந்துருவாங்க. அவ்வளவுதான். இனி அந்த மனுஷன் எழும்ப முடியாது. நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் அடக்கமே பண்ணிட்டாங்க. நீங்க நிறைய பேர் அடக்கம் பண்ணப்பட்ட நிலைமையில இருக்கலாம். மனிதர்கள் உங்க மேல மண்ணை போட்ட மூடி, இனி இவன் இந்த இடத்துல இருந்து எழும்பவே முடியாது அப்படின்ற ஒரு லெவலுக்கு யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். நீங்க கூட சொல்லலாம், நாம் பிரேத குழியில போட்டு மூடிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை, இதுக்கு மேல நான் திரும்பி எழும்ப முடியாது அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சவால் விட்டு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் பிரேத குழியை நான் திறப்பேன், கல்லறையை நான் உடைப்பேன். கர்த்தர் பிரேத குழிகளை திறந்து அங்கிருந்து உங்களை எழுப்புவார். பிரேத குழிகளை திறந்து அங்கிருந்து வெளிப்படம் பண்ணும்போது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் கர்த்தர் என்கிறதை அப்ப நீங்க உணர்வீங்க. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுக்கு எப்படிப்பட்ட வல்லமை இருக்குன்னா, அடக்கம் பண்ணப்பட்டவர்களை ஆமென் பிரேத குழிகளை திறந்து வெளியே கொண்டு வருவதற்கு வல்லமை அவருக்கு இருக்குமானால், இன்றைக்கு இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போது நிறைய பிரேத குழிகளை கர்த்தர் திறக்கிறார். மனிதர்கள் மூடி போட்ட பிரேத குழிகளை கர்த்தர் திறக்கிறார். ஆமென். பிரதர், இது உங்களுக்கான தீர்க்க தரிசனமான வார்த்தை. சிஸ்டர், இது உங்களுக்கான வார்த்தை. ஆமென். நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அவனை மூடியாச்சு, இனி பிரேத குழியிலிருந்து திறக்க முடியாது. ஆனால் நான் ஆராதிக்கிற கர்த்தர் பிரேத குழிகளை திறந்து வெளியே கொண்டு வருவதற்கு முடியுமானால், ஆமென், மனிதர்களால் அடக்கம் பண்ணப்பட்ட உங்களை, மனிதர்களால் மூடப்பட்ட உங்களை இந்த நாளில் கர்த்தருடைய வல்லமை உங்களுக்காய் திறந்து கொண்டிருக்கிறது, திறந்து கொண்டிருக்கிறது. உங்க பிள்ளைக்கு கர்த்தர் அந்த அற்புதம் நடக்க போகிறது. நீங்க ஆமென் இந்த வார்த்தையை விசுவாசிக்க உங்க மூத்த பிள்ளை அப்படி அடக்கம் பண்ணப்பட்டிருச்சு இல்ல, அந்த பிள்ளையை கர்த்தர் இப்பொழுது வெளியே எடுப்பாராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். விசுவாசித்து ஐயா, மூடப்பட்ட அந்த ஜப வாழ்க்கை, மூடப்பட்ட அந்த பரிசுத்த வாழ்க்கை, மூடப்பட்ட அந்த உங்களோடு இருக்கிற உறவு இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது திறக்கப்பட்டு, ஆமென், நீர் திறந்து ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஹalleluya, ஹalleluya. நம்மை வெளியே கொண்டு வருகிற கர்த்தர், நம்ம வெளியே கொண்டு வருகிற கர்த்தர், கல்லறைகளை திறந்து வெளியே கொண்டு வருகிற கர்த்தர். ஆமென். அவருடைய ஒரு வார்த்தையை ஆண்டவர் அனுப்பி அந்த தீர்க்கதரிசிய கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ உள்ள இருக்காத, நீ அங்கேயே அடைஞ்சு கிடக்காத, நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, நீ வெளியே வா, நீ வெளியே வா. வெளியே ஆண்டவர் சொல்றாரு, அங்க உனக்கு என்ன வேலை, அந்த இடத்துல உனக்கு என்ன வேலை, உனக்குரிய இடம் அந்த இடம் அல்ல, உனக்கு நியமித்த இடம் அந்த இடம் அல்ல, நான் உனக்கு நியமித்திருக்கிற இடம் வேற ஒரு இடம், நான் உனக்கு வச்சிருக்கிற இடம் வேற ஒரு இடம். நீ இந்த இடத்துல அடைஞ்சு கிடக்கிறது என்னுடைய சித்தம் அல்ல. சத்துரு ஒருவேளை இயேசபேல் என்கிற ஒருத்தியை எழுப்பி உன்னை அப்படி அடைஞ்சு கிடக்கிறதுக்கு நேரா உன்னை நடத்தலாம். ஆனா கர்த்தர் கிருபையாய் சொல்றாரு,
எலியாவே நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக எனக்கு முன்பாக நில். சிலரை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. நீங்க அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வந்து கர்த்தருக்கு முன்னாடி நீங்க நில்லுங்க. கர்த்தருக்கு முன்னாடி நீங்க நில்லுங்க. உங்களை திரும்ப அவர் அலங்கரிப்பார். திரும்ப பொறுப்புகளை அவர் உங்களுக்கு தருவார். திரும்ப உங்களை உயர்த்துவார். திரும்ப உங்களை பயன்படுத்துவார். அவர் சரி பண்ண முடியாதது என்று யாரும் இல்லை. நீங்க இழந்து போன அபிஷேகத்தை மறுபடியும் உங்களுக்கு தருவார். இழந்து போன சகலத்தையும் ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. ஆமென். நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக நில். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 19ஆம் அதிகாரமும் இந்த 18வது அதிகாரத்தையும், இந்த 1 ராஜாக்கள்ல இந்த 19ஆம் அதிகாரத்தையும் 18வது அதிகாரத்தையும் வாசித்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அப்படின்னா இந்த 18வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அற்புதம் எல்லாம் நடக்கும். ஒண்ணு வேதம் சொல்லுது, அக்கினி இறங்கிருச்சு. 18ஆம் அதிகாரத்துல என்ன இறங்குது அப்படின்னா வானத்திலிருந்து அக்கினி இறங்குது. அடுத்து நீங்க வாசிக்கும் போது அவ்வளவுதான், எதிரிகளுடைய ஆரவாரங்கள் எல்லாம் 18ஆம் அதிகாரத்துல அடங்குது. அது மட்டும் இல்ல, இந்த கீசோன் ஆட்டண்டையில ஒரு மிகப்பெரிய வெற்றி 18ஆம் அதிகாரத்துல உண்டாகிறது. அது மட்டுமல்ல, பாகாலின் தீர்க்கதரிசிகள் வந்து 18ஆம் அதிகாரத்திலே சங்கரிக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, 18ஆம் அதிகாரத்திலே 3.5 வருடமாய் இருக்கிற தடை விலகுகிறது. இப்படி இந்த 18ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த தேவ மனுஷன் மூலமா மிராக்கல் நடந்துட்டே இருக்குது. அற்புதம் நடந்துட்டே இருக்குது. அக்கினி இறங்கிருச்சு, ஆரவாரம் அடங்கிருச்சு, கீசோன் ஆட்டண்டையில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்குது, பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் சங்கரிக்கப்படுகிறார்கள், 3.5 வருடமாக இருக்கிற மழை என்கிற தடைகள் விலகிறது. இப்படி 18ஆம் அதிகாரத்துல மிகப்பெரிய எழுப்புதல். ஆனா 19ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்லுது, அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ரொம்ப சோர்ந்து போயிட்டான். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில வந்து இந்த சோர்வு அப்படின்றது இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு விரக்தி, நம்ம அடைஞ்சு கிடக்கிறது எதுனா, ஒரு வெற்றி வரும்போது, பல வெற்றிகளை பார்த்து பல சக்சஸ்ஃபுல்லான காரியத்தை பார்க்கும்போது திடீர்னு நிறைய பேருக்கு இந்த தோய்வு என்கிற ஒன்று வரும். அவ்வளவு வெற்றியை பார்த்தாலும் ஒரு திருப்தி இருக்காது, அவ்வளவு வெற்றியை பார்த்தாலும் மனசுல ஒரு சமாதானம் இருக்காது. அவன் நிறைய பேர் உங்க வாழ்க்கைக்கு ஆசைப்படுவாங்க, உங்க உயர்வுக்கு ஆசைப்படுவாங்க. உங்க மனசு அப்படியே ஒரு வெற்றியை பார்த்தது மாதிரியே இருக்காது. திடீர்னு வெற்றியை பார்க்கும்போது ஒரு சோதனை, ஒரு சோர்வு வரும். ஆனா இது எதற்காக ஆண்டவர் அனுமதிக்கிறார் அப்படின்னா, நம்ம மனுஷங்கன்றதற்காக தான் கர்த்தர் சில நேரத்திலே கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார். உலகமே கொண்டாடும், மக்கள் கொண்டாடுவார்கள், சொந்தங்கள் கொண்டாடும், குடும்பத்தில் இருக்கிறவங்க கொண்டாடுவாங்க. ஆனா நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு சோர்வு வரும். நமக்கே நம்ம குறித்து ஒரு பெரிய வெறுப்பு உண்டாகும். அவ்வளவு ஜெயத்தை பார்த்து எல்லாரும் நம்ம சந்தோஷமா இருப்போம்னு நினைப்போம். ஆனா அந்த சந்தோஷம் இருக்காது. நான் நம்புறேன், அதை சில நேரங்களில் ஆண்டவர் தான் அனுமதிக்கிறார். அந்த இடத்துல நம்ம சோர்ந்து போகிறது நம்ம நிர்மூலமாகிறதற்காக அல்ல, அந்த வெற்றியினுடைய கனத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும்படியாகத்தான் அந்த சூழ்நிலை நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை நான் தியானிச்சுட்டு இருக்கும் போது இந்த தேவனுடைய மனுஷனா ஆண்டவர் வந்து வெளியே வா அப்படின்னு சொல்றாருல்ல, சில பர்சனலா சில காரியத்திலிருந்து ஆண்டவர் வந்து அவனை வெளியே வர சொல்றாரு. அப்போ எலியாவை ஆண்டவர் வெளியே வர சொன்ன ஒரு 4 விதமான ஒரு காரியம். இந்த காரியத்திலிருந்து நீ வெளியே வா, இந்த காரியத்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வருவேன். நான் நம்புகிறேன், தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் அப்படி செய்திருப்பாரானால் இந்த 4 சூழ்நிலைகளிலே யார் நீங்கள் இருந்தாலும் உங்களையும் அதிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக வாசிக்கலாமா? 19ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்க போறோம். 19ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம், சேர்ந்து வாசிக்கலாம். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தான் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அப்போ இந்த தீர்க்கதரிசி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தனக்குள்ள ஒரு பெரிய சோர்வு வந்த உடனே இவர் ஒரு ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு போய் உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வெளியில வேலைக்காரனை நிறுத்திட்டு இவர் உள்ளுக்குள்ள சோர்ந்து போய் படுத்து கிடக்கிறாரு. அப்ப அவரை தான் ஆண்டவர் வந்து தட்டி எழுப்பி கர்த்தர் வெளியே வா அப்படின்னு சொல்றாரு. அப்போ
அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இந்த தீர்க்கதரிசிக்கு பார்த்த ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளியே வா. எதில இருந்து நீ வெளியே வான்னா, உனக்குரியது அல்லாத ஒன்றிலே நீ சிக்கி கொண்டிருக்கிறாய். உனக்குரியது அல்லாத ஒன்றிலே நீ மாட்டிக்கொண்டிருக்கிறாய். நீங்க வெளியே வரணும். எதுல இருந்துன்னா, இது உனக்குரியது அல்ல, இந்த இடம் உனக்குரியது அல்ல, இந்த பிளேஸ் உனக்குரியது அல்ல. உனக்குரியது வேற இருக்குது, கர்த்தர் உங்களுக்கு வச்சது வேற இருக்குது. ஆனா நம்ம நிறைய நேரத்துல நம்ம வெளியே வராம அடைஞ்சு கிடக்கிறது. எதுல அடைஞ்சு கிடக்கிறோம்னா, அந்த சூழ்நிலை, அந்த பலவீனம், அந்த பிரச்சனை நமக்குரியது அல்ல. நமக்குரியதை கர்த்தர் வெளியிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்போ இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க ஏதோ ஒன்றுல நீங்க சிக்கி இருக்கலாம், ஏதோ ஒன்றிலிருந்து வெளியிலே வர முடியாமல் இருக்கலாம். இப்போ உங்களை பார்த்து நீங்க கேட்க வேண்டியது என்னன்னா, அது உங்களுக்குரியதா? அது உங்களுக்குரியதா? நீங்க நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அது உங்களுக்குரியது அல்ல. அந்த இடம் உங்களுக்குரியது அல்ல, அந்த அவமானம் உங்களுக்குரியது அல்ல, அந்த இடத்துல நீங்க உட்கார வேண்டியவர்கள் அல்ல. கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு உரியதை கர்த்தர் வெளியிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். பிசாசுனுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு உள்ளதை எடுத்து போடுகிறவன் தான் சத்துரு. நமக்கு உள்ளதை எடுத்து போட்டு நமக்கு இல்லாத ஒன்றுல நம்மளை சிக்க வைக்கிறது தான் சத்துரு. பாருங்க, யோசேப்பினுடைய தகப்பனார் யாக்கோபை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ யாக்கோபுக்கு உரியது தன்னுடைய அந்த ரத்தத்துல தோய்த்த அந்த வஸ்திரத்தை தன்னுடைய பிள்ளைகள் கொண்டு கொடுக்கும் போது, அந்த தேவ மனுஷன் என்ன பண்ணிருக்க கூடாதுன்னா, இது எனக்குரியது அல்ல, இந்த வார்த்தை எனக்குரியது அல்ல அப்படின்னு தான் அவர் நினைக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் அந்த யோசேப்பை குறித்த வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்துட்டாரு, தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு, சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இப்போ தனக்கு இல்லாத ஒன்றை இந்த யாக்கோபு என்ன பண்றாரு அப்படின்னா, தனக்குன்னு நினைச்சுக்கிட்டாரு. தனக்குன்னு நினைச்சு அதை குறிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணதுனால அவருடைய வாழ்க்கையிலே பல வருடங்கள் வீணாய் போனது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு யாராவது ஒருவர் இந்த பிரச்சனையிலே இருக்கிறீர்களா? நீங்க நினைச்சு பாருங்க, இது உங்களுக்குரியதா? இது உங்களுக்குரியதா? ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறதா? அந்த இடத்துல நீங்க இருக்கணும்னு ஆண்டவர் ஏதாவது வச்சிருக்கிறாரா? கிடையவே கிடையாது. நீங்க முதல்ல வெறுக்க வேண்டியது என்னன்னா, இந்த இடம் எனக்குரியது அல்ல, இந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்வது எனக்குரியது அல்ல, இந்த சோர்வுக்கு இடம் கொடுப்பது எனக்குரியது அல்ல, அந்த இடம் உங்களுக்குரியது அல்ல. உங்களுடைய இடம் அது வேற இடத்துல கர்த்தர் கிருபையாய் வைத்திருக்கிறார். 2 கரங்களை அப்படியே மேல உயர்த்தி முழு பலத்தோடு ஆமென். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. சொல்லுங்க, அப்பா, எனக்குரிய அல்லாத இந்த இடத்திலிருந்து நான் வெளியே வருவதற்கு ஆமென் நீங்க எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம், கிருபை பாராட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த பிரச்சனை எனக்குரியது அல்ல, இந்த சூழ்நிலை எனக்குரியது அல்ல, ஆமென், இந்த வார்த்தை எனக்குரியது அல்ல, ஹல்லேலூயா, எனக்குரியது அல்ல, இது எனக்குரியது அல்ல. ஆமென். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு பெரிய அறிவு வேணும். என்ன அறிவு வேணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு உரியது அல்லாத ஒன்றை நான் நம்ப கூடாது, நான் விசுவாசிக்க கூடாது. இப்போ இந்த வார்த்தை யாரிடத்திலிருந்து வருது? யாரிடத்திலிருந்து இவனுக்கு மிரட்டல் வருது அப்படின்னு சொன்னா, இயேசபேல் என்கிற ஒரு விபச்சாரக்காரி அப்படின்னா அவளுடைய வாழ்க்கையே சரியில்லை. அவ ஒரு பெரிய பரிசுத்தவாட்டியோ ஒரு ஜெப வீராங்கனையோ ஆண்டவரால் அனுப்பப்பட்ட தேவ தூதனோ கிடையாது. இவங்க யார் அப்படின்னா, வாழ்க்கையே சரியில்லாத ஒரு லேடி. அவங்களிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருது. அப்போ இந்த வார்த்தையை இந்த தேவ மனுஷன் என்ன பண்ணிக்க கூடாது? சொல்லுங்க, ஏற்றுக்கொண்டிருக்க கூடாது. அது எனக்குரியது அல்ல. நீ ஒரு பரிசுத்தவானா இருந்தா சரி அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இந்த தீர்க்கதரிசி பாருங்க, வந்தது ஒரு செய்தி தான். இந்த வந்த செய்தியை இவர் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த செய்தி எனக்குரிய செய்தி அல்ல, இந்த காரியம் எனக்குரியது அல்ல அப்படின்னு அப்பவே நினைச்சிருந்தாருன்னா இவர் எங்க போயிருக்க மாட்டாருன்னா, இந்த சோதனைக்குள்ள இவங்க போயிருக்க மாட்டாங்க. இது இவர் தேவனுடைய மனுஷன் தானே, இது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது இல்ல அப்படின்ற அந்த நேரம் போயிருச்சு. பாருங்களேன், சில நேரத்துல நம்ம அடைஞ்சு கிடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு தேவையில்லாத நிறைய செய்தியை நம்முடைய காதுகளில் கேட்டு நமக்குரியதுன்னு நம்ம நிறைய பேர் வச்சிருக்கிறோம்.
நமக்குரியதுன்னு நம்ம நிறைய பேர் சொந்தம் கொண்டாடுகிறோம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு தீர்மானம் எடுங்க, இல்ல கிடையாது, நமக்கு உரியது இல்லைன்னு நீங்க அதை டிக்ளேர் பண்ணணும். அது பேசுகிறது யாரா இருந்தாலும் இந்த நபர் மூலமா ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டாருன்னு நீங்க உறுதியா எடுக்கணும். நான் நம்புறேன், தீமை உங்களுக்குரியது அல்ல, அவமானம் அது உங்களுக்குரியது அல்ல, அவர்கள் பேசுகிற அந்த வார்த்தை உங்களுக்குரியது அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. சில நேரத்துல சாதாரணமான ஒருத்தர் பேசுகிறதெல்லாம் எடுத்து அதுல சோர்ந்து போய் இருக்கிறவங்க எத்தனையோ பேர். அப்படி அவங்க ஏன்னா வாழ்க்கையில அவங்க ஒரு அச்சீவ்மெண்ட்டுமே பண்ணாம ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. அவங்க வீட்டிலே பிழைக்கிறதுக்கு அவங்களுக்கு வழி இல்லை, அவங்களுக்கே வருமானம் இல்லை, அவங்களே நல்லவங்களா இல்லை, அவங்க குடும்பத்துல அத்தனை சாபம், அவங்க குடும்பத்துல அத்தனை பிரச்சனை. ஆனா அவங்க நம்மளை பார்த்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே நிறைய பேர் நினைச்சுவான் தெரியுமா, அவளே இப்படி சொல்லிட்டான், அவனே இப்படி சொல்லிட்டான், நான் எப்படி ஆவேணும், என் குடும்பம் எப்படி ஆவேணும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே, ஒத்தே இல்லாத ஒரு இடத்துல இருந்து வந்த வார்த்தைக்கு நீங்க உயிர் கொடுக்கலாமா? ஒருத்தே இல்லாத ஒரு இடத்துல இருந்து வந்த அந்த காரியத்திற்கு நீங்க யோசிச்சு நீங்க சிக்காகலாமா? நான் நம்புறேன், இந்த எலியாவே நீ ஏன் உள்ள அடைஞ்சு கிடக்குறீங்க, எப்படி உங்களுக்குள்ள அந்த கட்டு வந்துருச்சு அப்படின்னா, எனக்கு உரியதல்லாத ஒரு வார்த்தைய தீர்க்கதரிசி என்ன நினைச்சாருன்னா, இது எனக்குரியது அப்படின்னு நினைச்சாரு. அப்படி என்ன நினைக்கணும்னா, இது எனக்குரியது அல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஜெபிக்க போறேன், நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். எனக்கு ஒரு ஞானம் வேணும், எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும். நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய பேரை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். எதுல கட்டி வச்சிருக்கிறான்னா, அது உங்களுக்குரியது அல்லாத ஒன்றிலே உங்கள்கிட்ட பேசி உங்களை உள்ள அடைஞ்சு கிடக்க வைக்கிறான். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல இல்ல, அது உனக்குரியது அல்ல, அந்த வார்த்தை உனக்குரியது அல்ல, அந்த மிரட்டல் உங்களுக்குரியது அல்ல, அந்த தீமை உங்களுக்குரியது அல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். அவர்கள் சொன்ன எதுவும் உங்களுக்குரியது அல்ல. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கேளுங்க அப்பாட்ட அந்த கிருபையை கேளுங்க. அப்பா, எனக்குரியது அல்லாத ஒரு காரியத்தை ஆமென் நான் ஒரு நாளும் என்னுடைய இருதயத்திற்குள்ள கொண்டு போக கூடாது. Thank you Jesus. ஆமென். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், அது வெறும் செய்தி தான். செய்தியை என்னவா பார்க்கணும்? செய்தியா மட்டும்தான் பார்க்கணும். செய்தியை அனிமேட் பண்ணி நீங்க வாழ்க்கையில நடக்கிறது மாதிரி பார்க்க கூடாது. நம்ம நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பலவீனம் என்னன்னா, சாதாரணமான ஒரு செய்தியை நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நம்முடைய மைண்டுக்குள்ள கொண்டு போய் அனிமேஷன் பண்ணுவோம். அப்படின்னா ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, கண்ணு காது மூக்கு இதெல்லாம் வச்சு பெருசு பண்றது மாதிரி. அது இன்னொருத்தருக்கு சொல்றது மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம நிறைய பேர் பண்ற தவறு என்னன்னா, சாதாரணமான ஒரு செய்தியை நம்ம என்ன பண்றோம்னா அதை நம்ம ரொம்ப பெருசு பண்ணிடுறோம், அதை நம்ம அனிமேட் பண்ணிடுறோம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இன்று இந்த முழங்கால் யுத்த ஜபத்துல ஒரு கிருபையை கர்த்தர் தரணும். என்ன தரணும்னா, உங்களுடைய சில விஷயத்தை, சில பிரச்சனைகளை, சில மிரட்டல்களை, சில அவமானங்களை வெறும் செய்தியா தான் நீங்க பார்க்கணும். நீங்க வெறும் செய்தியா தான் பார்க்கணும், அதை ஒரு சாதாரணமானதை தான் பார்க்கணும். ஆமென். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. பிசாசு நம்ம நிறைய பேரை அடையாளம் கண்டு வச்சிருக்கிறான். எப்படி அடையாளம் கண்டு வச்சிருக்கிறான்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லு அவ ஆஃப் ஆயிடுவான், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுங்க அந்த மனுஷன் ஆஃப் ஆயிடுவாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒண்ணு நமக்கு சொன்ன உடனே நம்ம என்ன பண்றோம்னா, அதை நம்ம நிறைய பேர் நம்பிடுறோம், அதை நிறைய பேர் நம்ம ரொம்ப பெருசு பண்ணிடுறோம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு, அந்த மிரட்டலை வெறும் செய்தியா மட்டும் எடுத்தா போதும், அது நம்மை ஒன்றும் செய்ய போறது இல்லை. இயேசபேலிடத்தில் வந்த வார்த்தை, இயேசபேலிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை, அது வெறும் செய்தி மட்டும்தான், அது வெறும் செய்தி மட்டும்தான். அது என்னை ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு Thank you Jesus, Thank you Jesus, Thank you Jesus. Hallelujah, ஹalleluya. ஜெபிக்கலாமா? இந்த ஃபர்ஸ்ட் காரியத்துல நம்ம வெளியே வரணும். என்ன காரியத்துல இருந்து வெளியே வரணும்னா, எனக்குரியது அல்லாத ஒன்றை எனக்குரியதா நான் எடுத்துட்டு அதனால சோகமாகிறதுக்கு யார் பொறுப்பு இல்ல? கர்த்தர் பொறுப்பு இல்ல. ஹalleluya. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? உங்களுக்கு இல்லாத ஒன்றை நினைச்சு நீங்க வருத்தப்படுறதுக்கு யார் பொறுப்பு இல்ல? இப்போ யோசேப்புனுடைய 15 வருஷத்தினுடைய கண்ணீருக்கு யார் பொறுப்பு இல்ல? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் பொறுப்பு இல்ல. ஏன் பொறுப்பு இல்லைன்னா, ஏற்கனவே யாக்கோப்ட்ட ஆண்டவர் பேசிட்டாரு. என்ன பேசிட்டாருன்னா, எல்லாருடைய அரிக்கட்டுகளும் கவிழ்ந்து இருக்குது, இவனுடைய அரிக்கட்டு மட்டும்
அந்த பிள்ளையை குறிச்ச தரிசனத்தை சோதனையை கொடுக்கிறதுக்கு முன்னாடியே தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. சோதனையை கொடுக்கிறதுக்கு முன்னாடியே வார்த்தையை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. நீ தைரியமாய்க்கோ, நீ பலப்பட்டுக்கோ, உன்னிடத்துல இருக்கிற ஒரு பிள்ளையை நான் ஸ்பெஷலா தெரிந்து கொள்கிறேன், அந்த பிள்ளையை நான் பயன்படுத்த போறேன், அந்த பிள்ளையை நான் நடத்துற வழி வித்தியாசமா இருக்கும்னு ஏற்கனவே ஆண்டவர் செய்தியை கொடுத்துட்டாரு. இப்ப செய்தியை கொடுத்ததுக்கு பிறகுதான் என்ன வருது? சோதனை வருது. என்ன சோதனை வருது? அவனுடைய அங்கியை கிழிச்சு அதுல ரத்தத்தை தோய்த்து தன்னுடைய கையில கொண்டு போய் கொடுக்கறாங்க. கொடுத்த உடனே யாக்கோபு என்ன சொல்லிருக்கணும்? யாக்கோபு என்ன சொல்லிருக்கணும்? எடுத்துட்டு போங்கடா, எடுத்துட்டு போங்கடா, தூர எடுத்துட்டு போங்கடா. அவனுக்குள்ள ஒரு தரிசனம் இருக்குது. அவனுக்கு குறிச்சு ஒரு விஷயம் கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறாரு. யோசேப்பு சாக மாட்டான், யோசேப்பை சாக பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். அந்த நேரத்துல யாக்கோபுக்கு எது ஒர்க் ஆகல, அது ஞாபகமே வரல. இப்போ அந்த சகோதரர்கள் அந்த அந்த அங்கியை எடுத்துக்கொண்டு யாக்கோபனுடைய கையில கொடுத்து, ஐயோ ஒரு துஷ்ட மிருகம் கிழிச்சு அவனை சாப்பிட்டுருச்சு, அவனுடைய கரித்துண்டெல்லாம் கடந்துச்சு, அப்படியா சொன்னாங்க? அப்படியா சொன்னாங்க? எதுவுமே சொல்லல. என்னன்னா அந்த வஸ்திர அந்த ரத்தத்துல தோய்த்த அந்த வஸ்திரத்தை கொண்டு போய் யாக்கோபிடத்துல கொடுத்து, இது உம்முடைய குமாரனுடைய அங்கிதானோ பாரு, அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்லல. நாங்க வழியில கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரனுடைய அங்கிதானா பாரு அப்படின்னு சொன்ன உடனே இவரு அந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ண வேண்டிய அந்த மனுஷன், ஐயோ ஒரு துஷ்ட மிருகம் அவனை அடிச்சு சாப்பிட்டுருச்சு, யோசேப்பு பீருண்டு போனான், யோசேப்பு மரிச்சு போயிட்டான் அப்படின்னு ரொம்ப நீங்க 37ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 33வது வசனத்துல யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே ரெட்டை கட்டி கொண்டு அநேக நாட்கள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருக்கிறான். பிரதர், சிஸ்டர், அன்பு தாய் தகப்பனே, இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் ஏற்கனவே உங்க பிள்ளையை குறிச்சு வாக்கு கொடுத்துட்டாரு. ஏற்கனவே உங்களை குறிச்சு ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு. நிறைய ஆண்டவர் பேசிட்டாரு. ஆனா இப்போ பிசாசு யாரோ ஒருத்தர் மூலமா ஒரு அங்கியில ரத்தத்தை தோய்த்து உங்க கையில கொண்டு போய் கொடுத்து உங்களை பயப்படுத்தும் போது நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நோ நோ, இந்த வார்த்தை எனக்குரியது அல்ல, இந்த சூழ்நிலை எனக்குரியது அல்ல, கர்த்தர் எனக்கு சொன்னது வேற, ஆண்டவர் எனக்குள்ள வைத்திருக்கிற தரிசனம் வேற, இதை நான் நம்ப மாட்டேன், இதை நான் விசுவாசிக்க மாட்டேன், இது எனக்குரியது அல்ல, இது எனக்குரியது அல்ல, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறது வேற ஒரு காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்போ நீங்க வெளியே வாங்க, நீங்க வெளியே வாங்க, கர்த்தர் உங்களை அழைக்கிறாரு. நீ வெளியே வா மகளே, நீ வெளியே வாங்க. எதை விட்டு வெளியே வாங்கன்னா, உங்களுக்குரியது அல்லாத ஒன்றை விட்டு நீங்க வெளியே வாங்க. நான் உதவாதவன், நான் மோசமானவன், நான் அன்லக்கி, நான் ஒரு சரியான பர்சனே கிடையாது, நான் ஒரு நோயாளி, நான் முடியாதவன், இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் உங்களுக்கு அல்லாத ஒண்ண பிசாசு உங்க இருதயத்துல நிறைச்சிருப்பான்னா, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை தட்டி கொடுத்து கர்த்தர் சொல்றாரு, நீ வெளியே வா, நீ வெளியே வா, அது உனக்குரியது அல்ல, அது உங்களுக்குரியது அல்ல. நம்புறவங்க கரங்களை தட்டி இப்போ அந்த மகிமை உங்களுக்குள்ள கடந்து வரட்டும், அந்த பிரசன்னம் உங்களுக்குள்ள கடந்து வரட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜோமன அந்த மகிமையினால் கர்த்தர் உங்களை நிரப்பட்டும். சொல்லுங்க சொல்லுங்க, ஏசப்பா ஏசப்பா. ஒப்பு கொடுக்குறவங்க ஒப்பு கொடுங்க. வெளியில வரணும்னு சொல்றவங்க அந்த காரியத்திலிருந்து வெளியில வருங்க. ஹalleluya ஹalleluya. சத்துரு உங்களுக்கு அல்லாத ஒன்றிலே உங்களை வைத்திருப்பானே, ஆனால் ஆமென் ஆமென், இது எனக்குரியது அல்ல, இந்த ரிசல்ட் எனக்குரியது அல்ல, ஆமென், இந்த பலவீனம் எனக்குரியது அல்ல, இது எனக்குரியது அல்ல, இது என்னுடைய பிள்ளைகளுக்குரியது அல்ல. சொல்ல 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 அந்த மகிமை உங்க மேல வரட்டும். Thank you Jesus. இது எனக்குரியது அல்ல, இது எனக்குரியது அல்ல, இது எனக்குரியது அல்ல, இது எனக்குரியது அல்ல, எனக்குரியது மகிமையானது, எனக்குரியது விலையேற பெற்றது, எனக்குரியது யாருடைய கண்ணும் காணாதது, எனக்குரியது வல்லமையானது, எனக்குரியது கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். தேவன் தமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, நம்முடைய இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை. ஆனால் என் நினைவை விட அவர் என் மேல் வைத்திருக்கிற நினைவு பெரியது, பெரியது, என் நினைவை விட பெரியது. ஹalleluya. எத்தனை பேர் வெளியே வர்றீங்க? எத்தனை பேர் வெளியே வரணும்? யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் ரொம்ப தெளிவா கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. உனக்குரியது அல்லாத ஒன்றிலே நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறது தவறு. மகளே மகனே, உங்களுக்குரியது அல்லாத ஒண்ணுல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அது நமக்குரியது. சத்தமா சொல்லுங்க, அது எனக்குரியது. ஆனா பிசாசு திரும்ப திரும்ப என்ன சொல்லும்னா, இதுதான் உனக்குரியது, இதுதான் உனக்குரியது, இதுதான் உனக்குரியது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, இல்ல, உனக்குரியது வேற,
உனக்குரியது வேற. நான் இதை பெரிய நிறைவோட பேசிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருந்துச்சு. பிசாசு என்ன பார்த்து நிறைய வருஷங்கள் எப்படி சொல்லிட்டான் அப்படின்னா, இதுதான் உனக்குரியது, அப்படி அறிவில்லை அதுதான் உனக்குரியது, உன்னுடைய பின்னணி சரியில்லை இதுதான் உனக்குரியது, நீ வளர முடியாது இதுதான் உனக்குரியது, இப்படியே நிறைய விஷயத்தை சொல்லி 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 எனக்குரியது அல்லாத சில விஷயத்தை நான் நம்பி கொண்டிருந்தேன். ஆமா ஆமா ஆமா, என் குடும்பம் அப்படித்தானே இருக்குது, நான் அப்படித்தானே இருக்கிறேன், என் சூழ்நிலை அப்படித்தானே இருக்குது அப்படின்னு எனக்குரிய அல்லாதவனை நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாள் கர்த்தர் எனக்கு தெளிவை கொடுத்தாரு. நீ வெளியே வா, நீ வெளியே வா, இது உனக்குரியது அல்ல. ஹல்லேலூயா. அந்த மகிமையை ஆண்டவர் உங்கள் மேல் கர்த்தர் வருஷிக்க பண்ணுவாராக. அந்த மகிமையை நீங்கள் பார்ப்பீர்களாக. கர்த்தர் அதிலிருந்து கிருபையாய் கிருபையாய். ஆமென். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் நீ வெளியே வா அப்படின்னு சொன்ன முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, உனக்குரியது அல்லாத அந்த வார்த்தையை விட்டு, உனக்குரியது அல்லாத அந்த மிரட்டலை விட்டு நீ வெளியே வா, அது உனக்குரியது அல்ல. இன்னைக்கு எத்தனையோ சிலரை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனமா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. நீ வெளியே வந்துரு மகனே, நீ வெளியே வந்துரு மகளே, அது உனக்குரியது அல்ல. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த தீர்க்கதரிசியை பார்த்த ஆண்டவர் நீ வெளியே வா அப்படின்னு எதை வச்சு சொல்றாருன்னா, நீங்க 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 19ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளைக்கு இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார்கள் என்று சொல்ல சொன்னாள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது யேசபேல் ஆம், தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். இந்த இடத்துல இரண்டாவது கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவ மனுஷனை உள்ளுக்குள்ள கொண்டு போய் அடக்கி உட்கார வச்சது என்ன அப்படின்னு சொன்னா, யேசபேல் என்கிற இந்த மனுஷி என்ன சொல்றான்னா, ஒரு டெட்லைன் ஒன்ன நியமிக்கிறாங்க, ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்படின்னா நாளைக்கு இந்நேரம், நாளைக்கு இந்நேரம் அப்படின்னா நம்ம ஊரினுடைய பழக்கத்தின்படி 24 ஹவர்ஸுக்குள்ள 24 மணி நேரத்துக்குள்ள நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, நீ இப்ப தீர்க்கதரிசிகளுக்கு பண்ண இல்ல, என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு பண்ண இல்ல, அந்த மாதிரி நானும் உனக்கு நான் பண்ணுவேன், உன் தலையை நான் எடுத்துருவேன், 24 மணி நேரத்துக்குள்ள உனக்கு செய்வேன்னு ஒரு டைமிங்கை ஃபிக்ஸ் பண்றாங்க, 24 ஹவர்ஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ வெளியே வா. எதை விட்டு வெளியே வானா, உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற இந்த சவால்களை பார்த்து நீ பயப்படாத. அந்த சவால்களை நீ மேற்கொள்ள போறதில்லை, அந்த சவாலுக்கு முன்னாடி நீ போய் நிற்கிறது இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த மிரட்டலுக்கு முன்பாக நான் போய் நிற்பேன். கர்த்தர் நிற்பார். அந்த சவால்களை நாம் சந்திக்க போவதில்லை, நமக்காக கர்த்தர் சந்திக்கிற வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நிறைய பேர் சில மிரட்டல்களை பார்த்து, சில சேலஞ்சை பார்த்து அப்படியே உள்ளுக்குள்ள அடங்கி போய் இருக்கலாம். சில வாலிப தம்பிகள் தங்கச்சிங்க, உன்னுடைய வாழ்க்கை ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கலாம், என் லைஃப் ஒரு சேலஞ்சா இருக்குது, நிறைய எனக்கு முன்னாடி சவால்கள் எனக்கு காத்து இருக்குது, நான் எப்படி இந்த சவால்களை நான் சந்திப்பேன், இந்த பிரச்சனையை நான் எப்படி சந்திப்பேன், இந்த பாவமான இந்த போராட்டத்தை நான் எப்படி சந்திப்பேன், எனக்கு ரொம்ப சேலஞ்சா இருக்குது, நான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீங்க தனியா இல்ல, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இந்த சேலஞ்சை நீங்க சந்திப்பீங்க, இந்த சேலஞ்சை ஆண்டவர் உங்களை சந்திக்க வைப்பார். ஆமென். நீயோ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனுடைய நாமத்தில் வருகிறேன். கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நாங்கள் சும்மா இருக்க போகிறோம். ஆமென். சவால்கள் சந்திக்கிறதுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர். சேலஞ்சுன்றது ஒண்ண யாராவது ஒருத்தர் பண்ணாங்கன்னா நீங்க பயப்பட வேண்டியதில்லை. சேலஞ்சு நமக்கும் எதிரிகளுக்கும் அல்ல, நமக்கும் அந்த பர்சனுக்கும் அல்ல. நான் அந்த சேலஞ்சு யாருடையதுன்னா கர்த்தருக்கும் அவங்களுக்கும் உரியது, கர்த்தருக்கும் அவங்களுக்கும் உரியது. கர்த்தர் அதை பார்த்துக்குவாரு. நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை, நீங்க தைரியமா இருந்தா மட்டும் போதும். எனக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிறதற்கு
வல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிறவங்க யாராவது ஒருத்தர் நீங்க இன்னைக்கு அடங்கி போய் கிடக்கிறதற்கு, நீங்க வெளியே வராம இருப்பதற்கு ஒருவேளை சில சேலஞ்ச் உங்களுக்கு காரணமா இருக்குதா? சிலர் உங்களை பார்த்து அப்படி சொன்னாங்களா, அப்படியே எனக்கு தோற்றுவனோன்ற பயம் உங்க நிறைய பேருக்குள்ளே இருக்குதா? நான் ஜெயிச்சுக்கிட மாட்டேன்னு நீங்க சொல்றீங்களா? நான் நம்புறேன், யார் உங்களுக்கு டைம் பிக்ஸ் பண்ண முடியும்? யார் உங்களுக்கு டைம் பிக்ஸ் பண்ண முடியும்? இப்போ 24 மணி நேரத்துக்குள்ள நான் அப்படி செய்வேன்னு சொன்னாங்க. இப்போ 24 hours முடிஞ்சிருச்சு. அவனுடைய தலையை எடுக்க முடிஞ்சிருச்சா? தலையை எடுக்க முடிஞ்சிருச்சா? ஒரு நாட்டினுடைய ராஜா ஒரு சாதாரணமாய் இருக்கிற தாவீத சின்ன பையனை துரத்திட்டே வராரு. ஆனா அந்த சின்ன பையனை ராஜாவால கொல்ல முடிஞ்சிருச்சா? அந்த ராஜா எத்தனையோ ராஜ்யங்களை ஜெயிச்சிட்டாரு. ஆனா இந்த ஒரு பர்சனை ஜெயிக்க முடிஞ்சிருச்சா? ஏன் ஜெயிக்க முடியல? இந்த ஒரு பர்சனை ஜெயிக்க முடியாதற்கு காரணம் என்னன்னா, அந்த பர்சனுக்காக ஒருத்தர் யுத்தம் பண்ணுகிறார், அவனுக்காக ஒருத்தர் நிற்கிறார். கண்டிப்பாக இந்த சேலஞ்சில கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அந்த பிள்ளையோட கர்த்தர் இருக்கிறதுனால, அந்த மகனோட ஆண்டவர் இருக்கிறதுனால நிச்சயமாய், ஓ ஹல்லேலூயா, மரணத்திற்கும் நமக்கும் ஒரு அடி தூரம் கூட இருந்தா கூட, அம்புக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் இருந்தால் கூட, என்னை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் இடம் கொடுக்கிற தேவன் அல்ல. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி thank you Jesus, thank you Jesus, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்பா, எனக்கு ஒரு கிருபையை கர்த்தர் தரணும், நான் வெளியே வரணும். இல்ல, இந்த உலகத்துல சேலஞ்சா நிக்கக்கூடிய பலனை ஏசப்பா உங்களுக்கு தருவாரு, உங்களுக்கு தருவாரு. நீங்க தைரியமா நிற்கக்கூடிய பலனை ஆண்டவர் தருவாரு. ஹல்லேலூயா. இந்த சேலஞ்சை பார்த்து நீ பயப்பட வேண்டாம், நான் தோற்றுவேனோன்னு பயப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், ஜெயிக்க பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பிள்ளையை ஜெயிக்க பண்ணுகிறவர் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வெற்றி அடைய முடியும். கர்த்தர் உங்களை வெற்றியாய் நிறுத்துகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். நன்றி, நன்றி. எஸ், ஆமென். நான் வெளியே வர்ற ஆண்டவரேன்னு நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் வெளியே வர்றேன். என்ன வெளியே நீங்க கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார், தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்மேல் பர்வதத்துல துணிந்து நின்ற உங்களால, இதுக்கு முன்னாடி எத்தனையோ பிரச்சனையில துணிந்து நின்ற உங்களால கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த சவாலையும் சந்திக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார், பலன் தருவார். கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் பலன் தருவார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி. கேரித் ஆற்றிலே அற்புதம் செய்த உங்களுக்கு அவர் செய்யாமல் இருப்பாரோ? செய்யாமல் இருப்பாரோ? ஆமென், ஹல்லேலூயா. சவால்கள் மத்தியிலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை சவாலை பார்த்து ஒதுங்கி இருக்கிறவர்கள் அல்ல. ஆமென். நம்ம என்ன பண்ணணும்னா வெளியே வரணும்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதான் கர்த்தர் வேதம் சொல்லுது, கேரித்த ஆற்றண்டையிலே கர்த்தர் காகத்தை கொண்டு கர்த்தர் போஷித்தார். அடுத்ததாக ஆண்டவர் விதவையை கொண்டு ஆண்டவரை போஷிக்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. அவனுக்கு பலன் இருக்கும்போது, அவனை கர்த்தர் அந்த மனுஷனை எங்க கொண்டு போஷிக்கிறார்னா, காகத்தை கொண்டும் விதவையை கொண்டும் கர்த்தர் போஷிக்கிறார். ஆனா பலவீன படும்போது கர்த்தர் எப்படி அவனுக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, அந்த மனுஷனை கர்த்தர் தூதனை அனுப்பி கர்த்தர் தட்டி கொடுத்து. எனக்கு இந்த வசனத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த எலியாவுக்கு என்ன செஞ்சார் அப்படின்னா, கர்த்தர் அந்த மனுஷனை வெளியே கொண்டு வர்றதற்கு, அந்த சோர்வில் இருந்து, அந்த பலவீனத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதற்கு அந்த மனுஷனுக்கு என்னென்ன ஆண்டவர் செஞ்சார் அப்படின்னு தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் என்ன பண்ணார்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அடையாளத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தாரு. ஹலோ, அந்த மனுஷனை கர்த்தர் வெளியே கொண்டு வருவதற்கு ஃபர்ஸ்ட் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, கர்த்தர் ஒரு அடையாளத்தை ஆண்டவர் தர்றாரு. என்ன அடையாளத்தை கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, வெளியே பாரு அப்படின்றாரு. பார்த்தா பலத்த இடி முழக்கம், அதுல கர்த்தர் இல்ல, அடுத்த ஆண்டவர் இல்ல. அதற்கு பிறகு வேதம் சொல்லுது, ஒரு மெல்லிய சத்தம். அந்த சத்தத்துல வேதம் சொல்லுது, கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா, சத்தமா ஒரு ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வரணும்னு கர்த்தர் நினைச்சாருன்னா, நான் நம்புறேன், ஆண்டவர் எது வேண்டும் என்றாலும் நமக்காக கர்த்தர் செய்வார். அவர், ஓ ஹல்லேலூயா, நமக்காக ஒரு அடையாளத்தை கர்த்தர் காண்பிப்பார். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் அந்த மனுஷனை வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் என்ன கிருபையா இருக்கிறார்னா, அதான்
கத்தர் சாரிபாத்துல விதவையை கொண்டு போஷித்தார். கேரித்துல கத்தர் காகத்தை கொண்டு போஷித்தார். ஆனா இந்த இடத்துல சோர்ந்து போகும்போது கத்தர் யார அனுப்பினார்னா, கத்தர் தூதனையே கத்தர் அனுப்பினார். அம்மா, ஐயா, பிரதர், சிஸ்டர், நீங்க இப்படி அடைஞ்சு போய் கிடக்கிறது கத்தருக்கு சித்தம் இல்ல. ஆண்டவர் இதுவரைக்கும் நீங்க நல்லா இருக்கும் போது உங்களை வெளியே கொண்டு வரதுக்கு கத்தர் சாதாரணமா தான் முயற்சி எடுத்தாரு. கத்தர் சின்ன சின்ன அற்புதத்தை தான் ஆண்டவர் செய்தாரு. ஆனா இப்போ நீங்க சோர்ந்து போய் இருக்கிறதுனால உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு கத்தர் தூதரையே கத்தர் அனுப்புறாரு. கத்தர் தூதர்களை அனுப்பி ஒரு ஸ்பெஷலா கத்தர் சொல்லி நீங்க வெளியே வர்றதா ஆண்டவருடைய சித்தம் என்கிறதை கத்தர் கிருபையாய். ஆமென். நம்பர் 3, மூணாவதாக கத்தர் இந்த மனுஷனை வெளியே கொண்டு வருவதற்கு கத்தர் அடுத்து என்ன பண்றாருன்னா, கத்தர் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆண்டவர் தர்றாரு, ஆகாரத்தை தர்றாரு. வேதம் சொல்லுது, அந்த போஜனத்தின் பலத்தினால் எலியா 40 நாட்கள் ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் நடந்து போனானாம். ஃபுட் ஆண்டவர் கொடுக்கிறாரு. நம்மளா இருந்தா என்ன பண்ணும்? உண்மையிலே நம்மளா இருந்தா என்ன பண்ணும்? சில நேரத்துல நமக்கு பிடிக்காத ஒண்ணு என்ன அப்படின்னா, காரணமே இல்லாம போய் அடைஞ்சு கிடக்கிறவங்கள நமக்கு என்ன பண்ணாது சொல்லுங்க. உங்க வீட்டிலே இருக்கிற ஒருத்தருக்கு எல்லா வசதியுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவங்க ஏதோ ஒண்ணு மனசுல நினைச்சிட்டு, நான் எதுக்கு வாழ்ந்து, நான் எதுக்கு இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன வரும்? உனக்கு சந்தோஷமா அப்படியாப்பா எந்திரிப்பா அப்படின்னு நான் சொல்லுவீங்க? எதுக்கு இப்படி போய் பண்ணிட்டு கிடக்குற? உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் போய் பாரு, அவன் கையில கால் இல்ல கண் இல்ல, அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். உனக்கு இத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தும் இவ்வளவு இருந்தும் நீ எதுக்கு இந்த சோம்பேறி? நம்ம உடனே என்ன சொல்லுவோம் தெரியுமா? நீ உனக்கு பிரச்சனை எல்லாம் இல்ல, உனக்கு என்னது? நீ சோம்பேறி. நீ சோம்பேறி ஆனதால தான் அப்படி படுத்து கிடக்குற. நீ சோம்பேறி ஆனதால தான் இருக்கிற. சும்மா வெளியே வாடி. உனக்கு ரொம்ப நான் இடம் கொடுத்துட்டேன், உனக்கு நிறைய நான் சாப்பாடு கொடுத்துட்டேன், உனக்கு நிறைய பணம் கொடுத்தனால நீ இப்படிதான் பண்ணுவேன். உனக்கெல்லாம் என்ன பண்ணிருக்கணும்னா, உன்னை எல்லாம் அனுப்பி விட்டுருக்கணும் வேலைக்கு அப்படின்னு நம்ம திட்டுவோம். நமக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த அடைஞ்சு போய் கிடக்கிற அந்த மனுஷனுக்கு கர்த்தர் ஆகாரத்தை கொடுத்து நீ வெளியே வந்திருப்பா. அடுத்ததாக வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனுக்கு வார்த்தையை கொடுத்து கர்த்தர் அவனை தைரியப்படுத்துகிறார். கடைசியாக இது எல்லாம் முடியாத பட்சத்தில் அவரே அந்த மனுஷனுக்காக இறங்கி நீ வெளியே வந்துடுறான்றாரு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க வெளியே வருவதற்கு கர்த்தருக்கு பிரியம். உங்க குடும்பத்தில் இருக்கிற எத்தனையோ பேரு உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு சில முயற்சி எடுத்து சோர்ந்து போய் இனி இவன் வெளியே வரமாட்டான்னு உங்க மேல கோபப்படலாம். ஆனா உங்களை அழைத்தவரும் உங்களை சிருஷ்டித்தவரும் உங்களை உண்டாக்கினவருமாகிய கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்து சொல்லுகிறார், உன்னை எப்படியாவது இதிலிருந்து வெளியே வெளியில நான் கொண்டு உனக்கு நியமித்த, உனக்கு சொல்லி இருந்த அந்த காரியத்தை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கிருபை 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 கிருபை. சவால்களை சந்திக்கிறதுக்கு பலன் தருகிற கர்த்தர். ஆமென். ஹalleluya. நம்பர் 1, முதலாவதாக எலியாவே நீ வெளியே எனக்கு முன்பாக நில். எனக்கு ரொம்ப முழங்கால் வச்சுன்னா கொஞ்சம் உட்காருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ரொம்ப மலிக்கிறவங்க உட்காருங்க. ஆமென். கர்த்தர் சொல்றார், ஃபர்ஸ்ட் வாக்கு கொடுக்கிறாரு, எலியாவே நீ வெளியே நில். எதிலிருந்து நீ வெளியே வா அப்படின்னு சொன்னா, உனக்கு உரியது அல்லாத ஒன்றை நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய், அதிலிருந்து நீ வெளியே நில். நம்பர் 2, இரண்டாவதாக எலியாவே நீ வெளியே எனக்கு முன்பாக நில். எதுக்கு நில்லுனா, உனக்கு முன்பாக இருக்கிற சவால்களிலிருந்து நீ வெளியே நில். ஏன்னா இந்த உலகத்தினுடைய சவாலை நீ தனி ஒரு ஆளா சந்திக்க போறதில்ல, நீ இயேசுவேல சந்திக்க போறதில்ல. அந்த சவாலை இதுவரைக்கும் யார் தான் சந்திச்சானா? நான் தான் இதுவரைக்கும் உன்னுடைய சவால்கள் எல்லாவற்றையும் சந்தித்தேன். இப்பொழுதும் உனக்கு இருக்கிற அந்த சவால்களையும் நான் தான் சந்திப்பேன். அந்த சவால்களை ஜெயிக்கிறதற்கு கிருபையாய் பலன் கொடுக்கிற கர்த்தர். நம்பர் 3, மூன்றாவது ஆண்டவர் இந்த எலியாவை பார்த்து, கர்த்தர் வெளியே வா, நீ வெளியே எனக்கு முன்னாடி நில் அப்படின்னு சொல்றதுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க வாசிக்கலாம் 19ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 19ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தீர்க்கதரிசி எதுக்காக இப்ப போய் ஒளிஞ்சு கிடக்க இருக்காரு? எதுக்கு ஒளிஞ்சிருக்கிறாரு? இவர் ஒளிஞ்சிருக்கிறதுடைய ரீசன் என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா, இயேசபேல் அப்படின்ற ஒரு லேடி மிரட்டுது. என்ன மிரட்டுது அப்படின்னா, 24 hours 24 மணி நேரத்துக்குள்ள உன் தலைய
உன்னை கொன்றுவேன் மிரட்டுது. அப்போ இதுக்கு இந்த கொன்றுவாங்கன்றதுக்கு பயந்து எங்க போய் ஒளிஞ்சு கிடக்குறாரு. ஆனா ஒளிஞ்சு கிடந்துட்டு என்ன ஜெபம் பண்றாரு? ஆனா இதைத்தானே அவனும் அந்த மனுஷன் சொன்னாங்க, இதைத்தானே அவங்களும் சொன்னாங்க. அந்த மனுஷன் என்ன சொல்றா? நான் உன் தலைய எடுப்பேன். இவர் என்ன ஜெபம் பண்றாரு? என்ன? அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். நம்பர் 3, மூன்றாவது இந்த எலியாவுக்குள்ள என்ன வந்துச்சு அப்படின்னா, இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் குறித்து பயப்படாத இந்த எலியா இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவருக்குள்ள என்ன வருது அப்படின்னா, ஒரு பயம் வருது. இந்த பயம் எதையே மாத்திச்சு அப்படின்னு சொன்னா ஜெபத்தையே மாத்திருச்சு. ஜெபத்தினுடைய டோன் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம நிறைய பேரு நீங்க பயப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய ஜெபம் வித்தியாசமா மாறிடும். நம்ம சரியா ஜெபம் பண்ண முடியாது, விசுவாசமா ஜெபம் பண்ண முடியாது. அதனால ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறாரு, நீ வெளியே வா, நீங்க வெளியே வந்துருங்க. எதிலிருந்து நீ வெளியே வாங்க அப்படின்னு சொன்னா, உன்னுடைய பயத்திலிருந்து நீங்க வெளியே வாங்க. தேவன் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வியாதியை குறித்து பயப்படாதீங்க, அந்த மிரட்டல்களை குறித்து பயப்படாதீங்க, அந்த கடனை குறித்து பயப்பட வேண்டாம், அந்த எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, கர்த்தர் உங்களுக்கு பயத்தின் ஆவியை தரல. எந்த காரியமானாலும் வெற்றியாய் நடக்கும். நான் அதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. பயத்திலிருந்து வெளியே வரல அப்படின்னு சொன்னா நம்முடைய டோட்டல் எல்லா சூழ்நிலையும் நம்மளை விட்டு மாறிடும். நீங்க இங்க வாசிக்கும் போது ரொம்ப அழகா இருக்குது. ஆக்ஷன் அப்படின்னா அவனுடைய செயல்பாடு வித்தியாசமா இருக்குது, செயல்பாடு வித்தியாசமா இருக்குது. ஆனா ஜெபம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஜெபம் வித்தியாசமா இருக்குது. அவருடைய வாழ்க்கைக்கும் ஜெபத்திற்கும் சம்பந்தமே இல்லாம இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பயம்ன்ற ஒண்ணு உள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா விசுவாசத்திற்கு அங்க இடம் இல்லை. பயம்ன்ற ஒண்ணு வந்துச்சுன்னா ஜெபத்திற்கு அங்க இடமே இல்லை, இடமே இல்லை. கர்த்தர் தான் சொல்றாரு, பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நான் ஸ்பெஷலா இதற்காக இந்த பிரேயர்களுடைய கடைசியில எல்லாருக்கும் ஸ்பெஷலா ஜெபிக்க போறேன். யார் ஒருத்தர் மன அழுத்தத்துக்குள்ள உள்ளாகி அடைஞ்சு போய் கிடக்குறீங்களோ, இன்னைக்கு இந்த 74 டேஸ்ல இந்த 74வது நாள் ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவதற்காக தான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். செய்வனை எனக்கு செஞ்சுட்டாங்களோன்ற பயம் உங்களுக்கு வேண்டாம். நான் கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆமே, என்ன அழிச்சிருவாங்களோன்ற பயம் எனக்கு வேண்டாம். ஆண்டவர் குறிச்சிருந்த நாளுக்கு முன்னாடி யாரும் உங்களை அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு தலை மயிராகிலும் கீழே விடுவது இல்லை, கீழே விடுவது இல்லை. இத்தனை நாள் காப்பாத்துறது பொய்யா? இத்தனை நாள் மீட்டெடுத்தது பொய்யா? இத்தனை நாள் எத்தனையோ மனுஷர்கள் எதிராய் வரும்போது நம்மளை தூக்கி எடுத்த தேவன் பொய்யானவரா? கிடையாது. கர்த்தர் திரும்ப திரும்ப வாக்கு கொடுக்கிறார், பயப்படாத, 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 பயப்படாத. கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறாரு. பயம் என்கிற உள்ள ஒன்றை மனசுக்குள்ள கொண்டு போக வேண்டாம், கொண்டு போக வேண்டாம். பயம் சத்துருக்குரியது, பயப்படுத்துகிறவன் பிசாசு. ஆனா கர்த்தர் தைரியப்படுத்துகிறவர், தைரியப்படுத்துகிறவர் கர்த்தர். உங்க பக்கத்துல இருந்து தட்டி கொடுத்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, எதிர்கால பயம் உனக்கு வேண்டாம், இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு பயம் வேண்டாம். இல்ல, மீட்டெடுக்கிற தேவன், தூக்கி எடுக்கிற தேவன். ஆமென். Thank you Jesus, thank you Jesus, hallelujah. என்னை மீட்டெடுக்கிற ஒரு நல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். ஹalleluya. சோ நம்பர் 1, முதலாவதாக பயம் வந்துச்சுன்னா உங்களுக்குள்ள என்ன வரும்னா உங்களுடைய ஜெபம் வித்தியாசமா மாறிடும். நம்பர் 2, பயம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிரோம்னா அப்படியே நிறைய பேர் புலம்ப ஆரம்பிச்சிருவோம். இந்த எலியா இதுவரைக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரன் அப்படின்னு தைரியமா நின்னாரு. கர்மேல் பர்வதத்தின் மேல யாருன்னு எந்த பலத்துல நின்னாரு? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு நின்னாரு. ஆனா இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என் பிதாக்களை பாருங்களும் நானு. அவருக்குள்ள இப்ப என்ன வந்துச்சு அப்படின்னா, பயம் வந்த உடனே குற்ற மனசாட்சி வந்துருச்சு. நிறைய பேருக்கு பயம் வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் ஒரு பிரச்சனையை குறிச்ச பயம் உங்களுக்கு வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் என்ன வரும் தெரியுமா? நான் பண்ணின தப்புனாலதான் கர்த்தர் என்ன தண்டிக்கிறாரோ, நான் பண்ணின மிஸ்டேக்னாலதான் ஆண்டவர் என்ன தண்டிக்கிறாரோ, அதனாலதான் இவ்வளவு இது பண்றேனோ, ஐயோ அவ்வளவுதான் நான் தப்பு பண்ணிட்டேன், அதனால இருந்து வெளியே வர முடியாது. எலியா அப்படிதான் சொல்றாரு, நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன். நீ நல்லவன் நினை ஏற்கனவே எனக்கு தெரியும்பா, நீ கெட்டவன் தான் ஏற்கனவே எனக்கு தெரியும். நீ எழும்பு, நீ வெளியே வா, வந்து எனக்கு முன்பாக நில். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவது உங்களுக்குரியது அல்லாத ஒன்றிலிருந்து நீங்கள் வெளியே வந்து வாருங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களிலிருந்து, சேலஞ்சில இருந்து நீங்க வெளியே வந்து நில்லுங்க. அதை நேருக்கு நேரு சந்திங்க. அதுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்.
நம்பர் 3, மூன்றாவது கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய பயத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்து நீங்கள் நில்லுங்கள், கர்த்தர் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். நம்பர் 4, நாலாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போறேன். வாசிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் இதிலிருந்து வெளியே வரணும். 19ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாமா? 19ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை, அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இன்னொரு விஷயம் கூட, அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷன் சோர்ந்து போய் சுருண்டு போய் படுத்துக்கிட்டு இவன் என்ன சொல்றான்னா, என்னால ஒரு அடி கூட என்ன பண்ண முடியாது, என்னால ஒரு அடி கூட நகர முடியாது, என்ன இந்த இடத்துல இருந்து வெளியே நான் வரவே முடியாது, அவ்வளவுதான், இந்த இடத்துலயே நீங்க என்ன பண்ணுங்க, கொன்றுங்க, இங்கே புதைச்சிருங்க, நான் வெளியே வர்றதுக்கு நான் விரும்பல அப்படின்றாரு. வெளியே வர்றதுக்கு விருப்பம் இல்லாம இந்த இடத்திலேயே என்ன கொன்றுங்கன்னு சொல்ற இந்த ஊழியக்காரர் இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த போஜனத்தின் பலத்தினால் ராத்திரியும் இரவு பகல் ஒரே பெண்ணும் பர்வதம் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும், உச்சாந்தல மாதிரி 40 நாட்கள் கண்டினியூவா என்ன பண்றாராமா, 40 days ராத்திரி பகலா நடக்கிறாரு. எங்க இருந்துப்பா இந்த பலன் உனக்கு வந்துருச்சு? யாருப்பா இந்த பலன் கொடுத்த? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுருண்டு படுத்து கிடந்து நான் சாகணும், எனக்கு பலனே இல்ல, என்னை இங்கே புதைச்சிருங்கன்னு சொன்ன அதே சரீரம் தான், அதே சரீரம் தான் இப்ப எங்க வரைக்கும் நடக்குதுன்னா, ஒரே என்னும் பர்வதம் மட்டும். அப்போ படுத்து கிடந்ததுக்கு காரணம் உங்க உடம்புல பலவீனம் இல்ல, உங்க உடம்பு நல்லா தான் இருக்குது, கை நல்லா தான் இருக்குது, காலு நல்லா தான் இருக்குது, மைண்ட் நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஆனா நீ எதுல ரொம்ப பலவீனப்பட்டுட்டேன்னா, உன்னுடைய மனசு அளவுல நீ என்ன பண்ணிட்ட, நீ ரொம்ப சோர்ந்து போயிட்ட. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, எனக்கு பழையது மாதிரி பலன் இல்ல, அதனாலதான் நான் இப்படி அடைஞ்சு போய் கிடக்கிறேன், எனக்கு எதிர்க்கக்கூடிய பலன் இல்ல. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல மகளே, இது உனக்கு மன பலவீனம் அல்லாமல், மகனே மன பலவீனம் அல்லாமல் உன் சரீரம் நன்றாக தான் இருக்கிறது. நீ ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் இரவு பகல் 40 நாட்கள் அலையக்கூடிய பலனை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. பிரதர், இன்னும் நீங்க உழைக்க முடியும், சிஸ்டர் இன்னும் நீங்க உழைக்க முடியும். கர்த்தராகிய ஆண்டவர் கிருபையாய் இந்த 74வது நாள் வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல இல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற பலன் அசூர பலனை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. யாரும் அடைய முடியாத டெஸ்டினேஷனை நீங்க அடைய போறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் மனசை மட்டும் தைரியப்படுத்தினா போதும், உன் மனசு மட்டும் பலனா இருந்தா போதும், இந்த பிரச்சனை ஒண்ணும் இல்ல, இந்த ஒரே பர்வதம் ஒண்ணும் இல்ல, இந்த மலை ஒண்ணும் இல்ல, இந்த மிரட்டல் ஒண்ணும் இல்ல, நீ எழும்பி நடக்க முடியும், நீ தூங்காம நடக்க முடியும். அவ்வளவு பலத்தை நல்ல கைகளை தட்டி நீங்க கரங்களை தட்டும் போது அந்த அபிஷேகம் இப்போ 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 அந்த மனசை கர்த்தர் பலப்படுத்தட்டும், அந்த மனசை கர்த்தர் பலப்படுத்தட்டும். ஹalleluya. உங்க சரீரத்துல பலவீனம் இல்ல, ஹalleluya. இது இதை விட பலவீனமா சரீரம் இருக்கும் போதே நீங்க எத்தனையோ காரியத்தை செஞ்ச உங்களால இப்போ இந்த பலவீனத்தின் மத்தியிலே கர்த்தருக்காக செய்ய முடியும். உங்க கால்களில பலன் இருக்குது, கைகளில பலன் இருக்குது. ஆமென். Thank you Jesus. கர்த்தர் நான்காவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, உன் மனசு சரியில்லை, உன் மனசுல இருக்கிற கட்டிலிருந்து நீ வெளியே வா, உன் மனசுல இருக்கிற யோசனையிலிருந்து நீ வெளியே வா, நீ மனசுல இருக்கிற அந்த அதைரியத்தை விட்டு நீ வெளியே வா. உன் மனசுதான் காரணம், மனசுதான் காரணம். மனசு ரெடி ஆயிடுச்சுன்னா இந்த பலவீனம் ஒண்ணும் இல்ல, மனசு ரெடி ஆயிடுச்சுன்னா இந்த பிரச்சனை ஒண்ணும் இல்ல, மனசு ரெடி ஆயிடுச்சுன்னா இந்த சவால் ஒண்ணும் இல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உன் மனசை ரெடி பண்ணு, சிந்தையை ரெடி பண்ணு, முடியும் முடியும், உங்களால செய்ய முடியும். கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிற அனாயிண்டிங் ரொம்ப பெருசு. உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு இல்ல, நீ ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் நடந்து போவீங்க. ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் கர்த்தர் உங்களை நடந்து போக பண்றாரு. யாரும் அடையாத, யாரும் போய் சேர முடியாத. ஹalleluya. இப்பொழுது மனசுடைய காயத்தை ஆற்றுகிற கர்த்தர், மனதை திடப்படுத்துகிற கர்த்தர் இப்பொழுது நம்மத்திலே கடந்து வருவாராக. நல்ல கரங்களை தட்டி கிருபை 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 கிருபை. அப்பா, இப்போ தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை. ஹalleluya. இன்னைக்கு பேசின வார்த்தை முழுக்க முழுக்க எனக்காக தான் பாஸ்டர், எனக்காக தான் பாஸ்டர். நான் ரொம்ப உழைக்கிற ஆளு,
நான்லாம் அந்த உழைக்கிறதுக்கு நான்லாம் அப்படியே தடை பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டேன். நான்லாம் கஷ்டப்படுறதுக்கெல்லாம் அஞ்சவே மாட்டேன். நான்லாம் இறங்கி வேலை செய்வேன். என்னை பார்த்து நிறைய பேர் மிரண்டு இருக்கிறாங்க. எப்படி நீ என்னால செய்ய முடியுதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆனா இப்போ என்னால ஒரு சின்ன விஷயத்தை கூட என்னால நகர்த்த முடியல. ஏன் அப்படின்னா எனக்கு உடம்பு தான் பலவீனமா இருக்கிறது மாதிரி நினைக்கிறேன். ஆனா கிடையாது, என் மனசு தான் ரொம்ப பலவீனப்பட்டு இருக்கிறது. இப்போ கர்த்தரை பலப்படுத்தட்டும். ஏசப்பா ஏசப்பா, இதோ தேவாலயத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்காக, இதோ லைவ்ல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இன்றைக்கு நீர் பேசின வார்த்தை உண்மையானது, உண்மையானது. இந்த 100 நாட்கள் முடிகிறதற்குள்ள எங்க பிள்ளைங்க சாட்சி சொல்லணும். பழைய மன தைரியம் எனக்கு வந்துருச்சு, பழைய மன பலன் எனக்கு வந்துருச்சு, என் மனசை கர்த்தர் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாரு அப்படின்னு எங்க பிள்ளைகள் சாட்சி சொல்லுகிற அளவிற்கு இஸ்ரவேலின் அடிக்காயத்தை ஆற்றுகிற கர்த்தர். ஆண்டவரே, எங்களுடைய மேல் இருக்கிற வியாதியை சரி பண்ணுகிறவர் மட்டும் இல்ல, நீர் எங்களுடைய இருதயத்திற்குள்ள காயம் கட்டுகிற கர்த்தர், இருதயத்தை சரி பண்ணுகிற கர்த்தர், மனசை சரி பண்ணுகிற கர்த்தர். இப்போ உங்களுடைய வல்லமையினால் எங்க பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்வீராகப்பா. இந்த நாளில் ஒரு அதிசயம் எங்க பிள்ளைகளுக்கு நடக்கட்டும் அப்பா. இந்த வார்த்தையை கர்த்தர் நிலைப்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். Thank you Jesus. நம்பர் 2, இரண்டாவதாக வெளியே வரணும். எதுல இருந்து அப்படின்னு சொன்னா பயத்திலிருந்து. ஆமென். பயத்திலிருந்து வெளியே வரணும். அதனால உங்களை சில காரியங்கள் பயப்படுத்தி உள்ள உட்கார வைக்கலாம். ஆனா கர்த்தர் அதுல இருந்து வெளியே கொண்டு வருவாராக. ஏசப்பா, இந்த இரண்டாவது காரியத்திற்காக ஆமென், அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுடைய கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். ஆமா பாஸ்டர், எனக்கு பயமா இருக்குது, எனக்கு பயமா இருக்குது, எனக்கு வெளியில வந்து நிற்க முடியல, நான் வெளியே வராததற்கு காரணம், நான் அடைஞ்சு கிடக்கிறதற்கு காரணம் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஆனால் அந்த பயத்திலிருந்து கர்த்தர் இப்பொழுது வெளியே கொண்டு வருவீராக. இயேசுவே, உம்முடைய மகிமை இப்பொழுது காணப்படுவதாக. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் எந்த பயத்தில் இருந்தாலும் அந்த வியாதியை குறிச்ச பயம் மாறுவதாக, அந்த பிரச்சனையை குறிச்ச பயம் மாறுவதாக. நீ வெளியே வா, நீ வெளியே வா அப்படின்னு அழைத்த கர்த்தர் அதிலிருந்து தூக்கி எடுப்பீராக. ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக சவால்கள். சவால்கள். ஹல்லேலூயா. அது என்னை உள்ள உட்கார வச்சாலும் சந்திக்கக்கூடிய பலத்தை கர்த்தர் தருவார். அந்த கடனை சந்திக்கக்கூடிய தைரியத்தை கர்த்தர் தருவார். உங்க முன்னாடி மலை போல நிற்கிற அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுக்கிற கர்த்தர் இப்போ இந்த காரியத்தை குறித்த ஒரு தைரியத்தை கொடுப்பீராக. அந்த சவால்களை சந்திக்கிறதுக்கு ஒரு பலனை ஆண்டவர் இப்பொழுது கட்டளையிடுவீராகப்பா. உங்க பாதத்தை நாங்க முத்தம் செய்கிறோம். கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம இவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார்.